முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். கதை சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் அப்படி தான் ஆரம்பிக்கணும். பொதுவாக பொறாமை என்பது சுவத்தில் எறியப்பட்ட பந்து மாதிரி. அது திரும்ப நம்மளை தான் தாக்குமே வழியா யாருமே அது பொறாமல் போகிறோமோ அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. எங்கள் ஊரில் நான் கிராமத்தில் இருந்தெல்லாம் அனுபவப்பட்ட சொல்கிறேன். எங்கள் வீட்டை விட்டு நான் வெளியே வரும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க, வெத்தலை வாக்கு அடிச்சுக்கிட்டு. சன்னல் வழியாக பார்ப்பேன். அந்த பாட்டி இல்லைன்னாத்தே வெளியே வருவேன். ஏன் தெரியுமா? கைராசியான ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், கண்ராசியான ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாட்டி தான். ஒரே ஒத்த வார்த்தை சொல்லும், குடும்பமே குப்பரை விழுந்துடும். அந்த வார்த்தையோட பவருங்க 400-500 வாட்ஸுக்கு மேலே இருக்கும். என்ன முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற போலையே 3 கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். பார்த்தீங்களா? அதனால அந்த பாட்டியை பார்த்தா ஊரே பயப்படாது. என்ன லட்சுமணா பொண்டாட்டி கூப்பிட்டு சினிமாவுக்கா 5 மணிக்கு ஐ சொல்ல 2 வரும் குளுக்கோஸ் சேரும். ஒரே சென்டென்ஸ், அதுக்கு மேலே போகாது. அப்படின்னா எப்படி இருந்திருக்காங்க பாரு. அதனால் நான்லாம் ஒரு நிமிஷமும் அந்த தெருவில் வந்துச்சுனாலே பயப்படும். என்னப்பா ஓ முருங்கை மரமா தேங்க அப்பா 50 காய் சொடக்குன்னு மழை ஒடிஞ்சு விழுந்துடும், கறி போயிடும். ஓம் பசு மாடாப்பா மட்டை மிளகாக்கு பிறந்துடும். இதை ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தான். சார் மனநிலையில் பாருங்கள் சார் எப்படி இருக்காங்க. அதனால் கிராமத்துக்குள்ள வாழ் ரொம்ப கஷ்டம் சார். இதை ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அந்த பாட்டி என்ன சொன்னாலும் அழிஞ்சிருது. நம்ம வயலில் 6 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம். எங்கேயோ ஒரு நெல் நாத்தே இருக்குது, எல்லாம் புல்லாக இருக்குது. இந்த பாட்டி கூப்பிட்டு போனால் இவ்வளோ புல்லாக புண்டு புல் ஊரம் அழிஞ்சு போயிடும். நம்மளுக்கு களை எடுக்கிற ஆசு மிச்சம் 7,000 8,000 மிச்சம்னு சொல்லி குந்தின ஆப்பிள் காலைல அந்த பாட்டியை கூப்பிட்டுட்டு வயலுக்கு போனேன். பாரு பாட்டி இத்தனை ஏக்கர் நெல் போட்டு இப்படி ஆயிடுச்சு. என்ன நினப்பு? இவ்வளோ புல்லான்னு சொல்லுவேன். அப்படியே பாட்டி பார்த்து கண்ணாடி போட்டு அப்படியே எங்கள் அப்பா பாரு போடு நல்ல வார்த்தையை போடு. பரவாயில்லப்பா முருகேசா, ஏண்டா இவ்வளோ புல்லுக்குள்ளேயும் ஒரு சில நெல் நாற்று இருக்கத்தானடா செய்து அப்படின்னுச்சு. துண்டை போட்டு அங்கேயே படுத்து வந்தேன். 3 நாள் கழிச்சு எந்திரிச்சேன். நாம் ஒன்று நினச்சா அதுவும் நடக்கும். இப்படி தான் சார் நாம் சந்தோஷமாக இருக்குமோ இல்லையோ வேறு எவனும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிலர் கோச்சிருப்பேன் தெரியுமா? ஏன்ட்டே நான் அவ்வளோ எப்படி இருக்கேன் அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு. அவன் நல்லாலாம் போயிடுவான், இவன் நல்லா இருக்கானா? பார்த்தீங்களா மனநிலை சார். நான்லாம் ஒரு மேடையில் பேசும் ஒரு இடத்துல 75 ஜோக் சொல்லி எவனும் சிரிக்கல. வரும்போது கீழே விழுந்துட்டேனே கக்கன்னு சிரிச்சாங்க விழுந்து. அப்போ பாருங்கள், சோகத்தை சிலர்கிட்ட சொன்னோம்னா ஆறுதல் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம சோகம் தான் அவனுக்கு ஆறுதலே. மீன் பிடிக்க போனாங்க சார் 3 பேர். கடலில் மீன் பிடிக்க போனால் அப்போ கடல் தேவதை வந்துச்சு பாருங்கள். இந்த போராமீன் உச்சக்கட்டத்தை பாருங்கள். அந்த அம்மா அப்படியே வன தேவதை கடல் தேவதை வந்துட்டு, மீனவர்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒருத்தனை பார்த்து கேட்டுச்சு. 3 பேர் போகிறேன் அந்த படகுல. நான் அமெரிக்காவில் போய் பெரிய கோடீஸ்வரனாக வாழணும். அப்படி ஆகட்டும், சரட்டுன்னு மறைஞ்சிட்டான். அடுத்து 2 நாள் உனக்கு என்ன வேணும்? நான் ஜப்பானில் போய் பெரிய டெக்னாலஜி ஆரம்பித்து பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பித்து பிரமாதமாக வாழணும், கோடீஸ்வரனா. அப்படி ஆகட்டும், அவனும் போயிட்டான். 3 உனக்கு என்ன வேணும்? இந்த போன 2 பேர் உடனே இங்கே வரணும், டைம் ஆச்சு அப்படின்னு இருக்கேன். சடான்னு வந்துட்டேன். ஏப்பா அவன் சந்தோஷமாக இருந்து தான் போட்டேன்னா நாம் வளராட்டியும் பரவாயில்ல, எவனும் வளரக்கூடாதுன்னு சொல்லு. இது நல்ல மனநிலை சார். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் இன்னொருத்தனை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அதுதான், அதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்கா சார். நீங்கள் அன்றைக்கி நல்லா தூங்குவீங்க தெரியுமா? எதாவது ஒன்று நெகட்டிவாக பேசிடுவாங்க. வெறும் 50 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பேன், 5 லட்ச ரூபாய்க்கு நோயை உண்டு வந்துட்டு போயிருவேன். ஐஸ்வாலில் படுத்திருக்கேன்ட்டு வந்து அதுக்கு தான் டாக்டர் உள்ளே அலோவ் பண்ணுறதே இல்லை. மாப்பிள்ளை எப்படி இருக்கா? இருக்கேம்மா அம்மா இருக்கேன். நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போட, நீ தான் நினச்ச மாப்பிள்ளை அப்படின்னா அவன் பதறிடுவேன். டக்குன்னு டியூப்பில் எடுத்துகிட்டு இல்லைம்மா டாக்டர் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்பாத. எடுத்து மாரியப்பம்மா அப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. இல்லை அவனை எந்த காரணத்தை கொண்டு பொழைக்கவே கூடாதுன்ற எண்ணத்தில். அதனால தான் இறைவன் படைப்பில் ஆச்சரியமானது பாருங்கள், இந்த நாக்கு தான் சார். 24 மணி நேரம் ஈரத்திலே இருக்கக்கூடிய உறுப்பு நாக்கு. ஏன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தையாக இருக்குன்றக்காகத்தான் நாக்கை ஈரத்திலே படைச்சது. முடிஞ்ச அளவுக்கு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு நல்ல இனிமையான விஷயங்களே பேசி பழங்களேன். அதுவே சந்தோஷமாக இருக்கும், அடுத்தவனை ஈரப்படுத்தும். சந்தோஷம். காலை வணக்கம்.